ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பேப்பர்லேருந்து அதனோட ஃபஸ்ட் யூனிட் இன்ட்ரோடக்ஷன் டு பாலிமர்ஸ் அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். பாலிமர்னா என்ன, மோனோமர்னா என்ன, பாலிமரைசேஷன் அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் பாலிமரை நம்ம எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம், பாலிமரை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடில் பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் சிந்தசிஸ், கேரக்டரைசேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிமர் மாலிக்யூல்ஸ். அதாவது ஒரு பாலிமர் மாலிக்யூலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு, அது எப்படி உருவாகுது, அது மட்டுமல்லாமல் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் பாலிமர் கெமிஸ்ட்ரி. இந்த பாலிமர் மாலிக்யூல்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ மாலிக்யூல்ஸ். அதுதான் ப்ளூ கலரில் நான் கொடுத்துருக்குறேன். இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். லார்ஜ் மாலிக்யூல்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் கெமிக்கல் சப் யூனிட்ஸ் நோன் ஆஸ் மோனோமர்ஸ். இல்லை இந்த மோனோமர்ஸ் அப்படிங்கிறது ரெட் கலரில் நான் கொடுத்துருக்குறேன். இந்த மோனோமர்ஸ் என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைடில் பாலிமர் அண்ட் மோனோமர் அப்படின்னா என்னங்கிற டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாலிமர் அப்படிங்கிற வார்த்தை க்ரீக் வேர்ட்லேருந்து உருவாயிருக்குது. பாலி அப்படின்னா மெனி, அதே மாதிரி மெர் அப்படின்னா பார்ட், அதாவது நிறைய தொகுதிகள் கொண்ட ஒரு பொருளுக்கு பெயர் தான் பாலிமர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஃபினிஷனை இங்கிலீஷில் வாசிக்கிறேன். இட் இஸ் a substance consisting of large molecules composed of many repeating subunits. இந்த பார்ட், அதாவது சிறு சிறு தொகுதிகள் திரும்ப திரும்ப ஒன்றோடு ஒன்று இணைந்து பெரிய ஒரு மாலிகுலாக உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் தான் பாலிமர். இப்போ மோனோமர் என்ன மோனோமர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். Monomer is a molecule that forms the basic unit for polymers. அதாவது ஒரு பாலிமருக்கு அடிப்படை அமைப்பு மோனோமர் அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினிஷனில் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் ஆல்சோ த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பாலிமர். ஒரு பாலிமரை உருவாக்குறதுக்கு, அதாவது கட்டமைக்கிறதுக்கு இந்த மோனோமர் தான் காரணம் அப்படிங்கிறதும் இந்த டெஃபினிஷனில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, இட் இஸ் ஏபிள் டு ஃபார்ம் பாண்ட்ஸ் இன் லாங் செயின். ஒரு நீண்ட சங்கிலி தொடரான ஒரு பிணைப்பை இந்த மோனோமர் உருவாக்குது அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதா, இட் இஸ் a ஸ்மால் மாலிக்யூல் தட் ரியாக்ட்ஸ் வித் சிமிலர் மாலிக்யூல். ஒரு மோனோமர் இருக்கிறதுலே ஸ்மால் மாலிக்யூல், சின்ன தொகுதி, சிறிய ஒரு மாலிக்யூல், அதே மாதிரியான இன்னொரு மோனோமர் கூட, இன்னொரு சிறிய மாலிக்யூல் கூட இணைந்து ஒரு பெரிய மாலிகுல்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட சங்கிலியை நான் கொடுத்துருக்குறேன். இந்த சங்கிலி எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இரும்பு வளையங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பெரிய சங்கிலியாக, நீண்ட சங்கிலியாக மாறியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம பாலிமர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இரும்பு வளையத்தை மட்டும் காட்டியிருக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும், ஒரே ஒரு இரும்பு வளையத்தை மட்டும் நம்ம மோனோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ஒரு இரும்பு வளையத்தை வச்சு தான் இந்த நீண்ட சங்கிலியை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஸோ ஒரே ஒரு இரும்பு வளையம் மோனோமர். இந்த இரும்பு வளையம் அதே மாதிரி நிறைய இரும்பு வளையத்து கூட மறுபடி தொடர்ச்சியாக அது பிணைக்கப்பட்டு ஒரு சங்கிலி தொடரானால் அதற்கு பெயர் தான் பாலிமர். இதில் நம்ம பாலிமருக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பாலித்தீன் கவர் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர்லேருந்தே நமக்கு தெரியும் இது ஒரு பாலிமர் அப்படின்னு. இதனுடைய மோனோமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன். இங்கே இந்த எத்திலீன் கேஸை ஒரு அயன் டேங்க்கில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நிறைய எத்திலீன் கேஸ் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நமக்கு பாலித்தீன் இந்த மாதிரி கிடைக்கும். நம்முடைய ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப். இதை பிவிசி பைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிவிசி அப்படின்னா பாலி வினைல் குளோரைடு. இதனுடைய மோனோமர் இந்த மாதிரி ஒரு சால்ட்டு, இதுக்கு பேர் வினைல் குளோரைடு. ஸோ நிறைய வினைல் குளோரைடு சேர்ந்தாச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி பிவிசி பைப், பாலி வினைல் குளோரைடு கிடைக்கும். நம்முடைய மூணாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர், ரப்பர்.
இதுக்கு பேர் ஸ்டைரின் பியூட்டாடைன் ரப்பர். இது வந்து நேச்சுரல் ரப்பர் கிடையாது, சிந்தட்டிக் ரப்பர். ஸோ இதனுடைய மோனோமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மோனோமர் இந்த டயரை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. ஒன்றுக்கு பேர் வந்து ஸ்டைரின், இன்னொரு மோனோமருக்கு பேர் வந்து பியூட்டாடைன். ஸோ இந்த 2 மோனோமர்லேருந்தும் கிடைக்கக்கூடிய அந்த டயருக்கு பெயர் தான் ஸ்டைரின் பியூட்டாடைன் ரப்பர். ஸோ இந்த ஸ்லைடில் நமக்கு சில பாலிமருக்கான சில எக்ஸாம்பிள்ஸையும் அது எந்த மோனோமர்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்லைடில் பாலிமரைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறேன். நிறைய மோனோமர்ஸ் இருக்குது. இந்த மோனோமர்ஸ்லாம் இணைந்து கடைசியில் பாலிமராக உருமாறிடுது. இதுக்கு நடுவில் பாலிமரைசேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அந்த மோனோமர் வந்து பாலிமராக மாறுது பார்த்திங்களா, அந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பாலிமரைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரியாக்டிங் monomer molecules together in a chemical reaction to form polymer. அதாவது நிறைய மோனோமரை நம்ம ஒன்றா சேர்த்து பாலிமராக உருவாக்குறோம் பார்த்திங்களா, அந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் பாலிமரைசேஷன். இப்போ நம்ம வெறுமனே மோனோமரை சும்மா வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பாலிமராக மாறாது. நம்ம ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணணும். ஸோ மோனோமர் எடுத்து நம்ம அது எல்லாத்தையும் ஏதோ ஒரு முறையில் ரியாக்ஷனில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பாலிமரைசேஷன். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும், செங்கல். ஸோ இந்த செங்கல் ஒவ்வொன்றையும் நம்ம மோனோமர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த செங்கலை வச்சு இந்த கொத்தனார் வந்து ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த செங்கல் தான் ஒவ்வொன்றுலேயுமே செங்கலையும் அவர் சாந்தையும் வச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் இது ஒரு பெரிய பில்டிங்காக மாறிடுது. இப்போ நல்லா பாருங்கள், இந்த செங்கலை வந்து நம்ம மோனோமர்னு சொல்லலாம், பில்டிங்கை வந்து பாலிமர்னு சொல்லலாம். ஸோ இந்த செங்கல் எப்படி பில்டிங்காக மாறிச்சு, இந்த கொத்தனார் திரும்ப திரும்ப அந்த செங்கலை வச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறார் பார்த்திங்களா, இதுதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அந்த செங்கலை திரும்ப திரும்ப வச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பாலிமரில் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுறதுனால அந்த ப்ராசஸ்க்கு பேர் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பாலிமர்ஸ் உடைய கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா பாலிமரினுடைய வகைகள். இந்த பாலிமரை நிறைய முறைகளில் வகைப்படுத்தலாம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆரிஜின். பாலிமரினுடைய தோற்றம் அல்லது அதனுடைய உருவாக்கத்தை வச்சு எப்படியெல்லாம் அவங்க வகைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 நேச்சுரல். இந்த பாலிமர்ஸ் வந்து இயற்கை முறையிலிருந்து உருவானதா. நம்பர் 2 சிந்தட்டிக், செயற்கை முறையிலிருந்து உருவாக்கம் பண்ணப்பட்டதா. நம்பர் 3 செமி சிந்தட்டிக், ஒருவேளை இயற்கை முறையும் செயற்கை முறையும் இணைந்து ஒரு பாலிமரை உருவாக்கியிருக்காங்களா அப்படிங்கிற 3 வகைகளை வச்சு இந்த பாலிமர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். நேச்சுரல் பாலிமர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். These are the substances which are obtained naturally. இயற்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய அந்த பாலிமர்ஸ் எல்லாமே இயற்கை பாலிமர்ஸ், அதாவது நேச்சுரல் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் உங்களுக்கு படத்தில் காமிச்சிருக்கிறேன். இது வந்து உல், சில்க், டிஎன்ஏ, இது எல்லாமே நேச்சுரல் பாலிமர்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ். சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். சிந்தட்டிக்னா செயற்கை முறையில் உருவாகக்கூடிய பாலிமர்ஸ். அதாவது இந்த செயற்கை பாலிமர் எல்லாமே பெட்ரோலியம் ஆயில் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக நம்முடைய லெபார்ட்டரியில் மனுஷனால் தயாரிக்கப்படக்கூடிய இந்த பாலிமர்ஸ்க்கு பேர் தான் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். இதற்கான சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். நைலான், பாலிஸ்டர், டெஃப்லான், இதெல்லாம் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். அதாவது மனுஷனால் உருவாக்கப்படக்கூடிய இந்த பாலிமர்ஸுக்கு பேர் சிந்தட்டிக் பாலிமர்ஸ். அடுத்ததாக செமி சிந்தட்டிக் பாலிமர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாலிமர் எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த பாலிமரில் நம்ம அதனுடைய பர்பஸை, அதனுடைய யூஸ்ஃபுல்னஸை கூட்டுறதுக்காக சில கெமிக்கல் மூலமாக அதை ஃபர்தராக ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான பாலிமர்ஸ்க்கு பேர் தான் சிந்தட்டிக் பாலிமர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நைட்ரோ செல்லுலோஸ் கொடுத்துருக்கோம். செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் பாலிமர் எடுத்து அதை எல்லாருக்கும் பயன்படும்படியான ஒரு கெமிக்கல், அதாவது நைட்ரோ செல்லுலோஸாக மாற்றுறோம், நைட்ரேஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பாலிமருக்கு பேர் தான் நைட்ரோ செல்லுலோஸ். இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த பாலிமருக்கு பேர் தான் நைட்ரோ செல்லுலோஸ்.
அடுத்ததாக பாலிமரை எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மையை பொறுத்தும் அதனுடைய பயன்பாட்டை பொறுத்தும் எப்படிலாம் வகைப்படுத்தியிருக்காங்க. ரப்பர்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ஃபைபர்ஸ். ஸோ ரப்பர் அப்படின்னா என்னென்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இட் இஸ் லாங் செயின் மாலிக்யூல்ஸ் கேப்பபிள் ஆஃப் ரெக்கவரிங் தேர் ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் பீயிங் ஸ்ட்ரெச்ட் டு கிரேட் எக்ஸ்டென்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா அதை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மறுபடியும் விட்டோம் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேப்புக்கு வந்துடும். ஸோ இதைத்தான் நம்ம ரப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து எலாஸ்டோமர். ஸோ எக்ஸாம்பிள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரப்பர், சிலிக்கான் ரப்பர். ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி கிடையாது, நல்லா ஹார்டாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், நிறையா பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் டப்பாவெலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். மூணாவது வந்து ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு நூல் மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டது. இட் இஸ் வெரி தின் லாங் ஸ்ட்ரக்சர். இதை ஃப்ளெக்சிபிள் கூட பண்ணிக்கலாம். முக்கியமாக த லென்த் இஸ் 100 times இட்ஸ் டயாமீட்டர். அதனுடைய நீளம் வந்து அதனோட விட்டத்தை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் நான் காமிச்சிருக்கிறது தான் ஃபைபர்ஸுக்கான எக்ஸாம்பிள். அடுத்ததாக எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய தெர்மல் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு பாலிமர் எடுத்து நம்ம சூடுபடுத்தும் போது எப்படி அதனுடைய தன்மை மாறுது அதை பொறுத்து 2 வகையாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். நம்பர் 1 வந்து தெர்மோசெட்டிங், நம்பர் 2 வந்து தெர்மோ பிளாஸ்டிக்ஸ். தெர்மோ அண்ட் தெர்மோசெட் பிளாஸ்டிக்குக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், லிக்விட் அதாவது தண்ணீர், வாட்டர் எடுத்துருக்கிறேன். இதை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு ஐஸ் கிடைக்கிது. இதே ஐஸை எடுத்து மெல்ட் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் நமக்கு வாட்டர் கிடச்சிரும். அப்போது டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஒரு மெட்டீரியல், ஒரு ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த வாட்டரை நான் அடுத்த ஃபேஸான ஐஸுக்கு என்னால் மாற்ற முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாலிமரை வெப்பத்தின் மூலமாக அடுத்த நிலைக்கு மாற்றி மறுபடியும் அதே வெப்பத்தின் மூலமாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடிந்தால் அதுக்கு பேர் வந்து தெர்மோசெட். ஸோ ஒரு லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரு பாலிமரை நான் ஐஸ், அதாவது ஹார்டாக மாற்ற முடியும். அதே பாலிமரை அதே டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி ஹார்டாக இருக்கக்கூடிய பாலிமரை என்னால் லிக்விடாக மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தெர்மோ பிளாஸ்டிக். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்கு. இந்த எக்கை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா பாயில் பண்ணுறேன். ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் இது என்ன தான் மாறும் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரியான முட்டை நமக்கு வந்து கிடச்சிருது, அவிச்ச முட்டையாக மாறிடுது. ஸோ இப்போ நம்ம சாதாரண முட்டையை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் நான் இந்த முட்டையை கூல் பண்ணினேன் அப்படின்னா பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்து ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றி திரும்ப அடுத்த நிலைமைக்கு நம்மளால் மாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் தெர்மோசெட். ஸோ ஒன்ஸ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அது நம்ம பழைய நிலைக்கு மாற்ற முடியாது. ஆனால் தெர்மோ பிளாஸ்டிக் வந்து நம்ம ஹீட்டின் மூலமாக, வெப்பத்தின் மூலமாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்ற முடியும். தெர்மோ பிளாஸ்டிக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். A plastic or a polymer can be softened on heating and hardened on cooling and can be reshaped and remolded are called thermoplastic. அதாவது ஹீட் பண்ணும்போது சாஃப்ட் ஆயிடுது, மறுபடி கூல் பண்ணும்போது ஹார்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தெர்மோ பிளாஸ்டிக். இதை வந்து நம்மளால் ரீஷேப் இல்லாட்டினா ரீமோல்டு கூட பண்ண முடியும். இதற்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலித்தீன், டெஃப்லான், நைலான். இப்போ தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் என்ன அப்படின்னா once heated it can be molded, reshaped and pressed into shapes, but they cannot be reheated since they are permanently set. ஒரு திருப்பு ஹீட் பண்ணியாச்சுன்னா அதை ஒரு ஷேப்புக்கு நம்ம மாற்றிடுறோம், மறுபடி அதை ரீஹீட் பண்ணி அடுத்த ஒரு ஷேப்புக்கு நம்மளால் மாற்ற முடியாது, பிகாஸ் தே ஆர் பெர்மனெண்ட்லி செட். ஸோ இந்த மாதிரியான பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ். இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேக்லைட், பாலியூரித்தேன் அண்ட் ஈபாக்சி ரெசின்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் ரொம்ப பேசிக்கான விஷயங்களை மட்டும்தான் கற்றுருக்கோம். பாலிமர்னா என்னென்னு பார்த்துருக்குறோம், மோனோமர்னா என்னென்னு பார்த்துருக்குறோம், பாலிமரைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். தென் பாலிமரனுடைய வகைகள், கிளாஸிஃபிகேஷன், அதில் 3 விதமான கிளாஸிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக அதனுடைய அடுத்த கிளாஸிஃபிகேஷன்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.